जय जगन्नाथ बलदेव सुपुत्रा महारानी कन्नु जय श्री राधा गोपाल जी कन्नु जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कन्नु जय श्री रूप रघुनाथ कन्नु जय श्री पुरुबादी महाराज कन्नु என் குருநாத கருணும் தொடர்ந்து நம்ம பகவத்கீதை கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் கூட அனைத்து புத்தருக்கும் முடியான எப்படியான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் பேக் மதன் பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அண்ட் பரிதி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஸ்பெஷல் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே ஓகே. ஸ்ரீ பகவத்கீதா உண்மையுடைய எஸ்இடிஸ் அத்தியாயம் 8 பதம் இன்னைக்கு எத்தனை? 28. ஓகேவா? யாராச்சும் மாதாஜி வந்துட்டீங்கன்னா முதல்ல அந்த ஸ்லோகம் எழுதுருங்க. நான் எழுத அனுப்பினா எழுதி அது வந்து சேர்த்து நம்ம ஸ்லோகம் படிச்சு முடிச்சிடுவோம். வந்துட்டீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் ஸ்லோகத்தை எழுதி வச்சிருக்கேன். சரி. வேதேஷு யக்ஞேஷு தபாஷு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உவைதி சாத்யம் வேதேஷு யக்ஞேஷு தபஸ்சு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்யம். பிரபு வேதேஷு யக்ஞேஷு தபஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்யம். வேதேஷு ஜாஸ்னேஷு தப்சு சைவ தானேஷு பலம் பரிஷம் தானேஷு யத் புண்ணியம் பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் சத்மன் உபேதி சத்யம். யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்யம். வள்ளி வந்து இவன் வரல காட்சியா? எல்லாரும் காட்சியாச்சியா? ஹரே கிருஷ்ணா. வேதேஷு வேதங்களை படிப்பதால் யக்ஞேஷு யாகங்கள் புரிவதால் தபஸ்சு பற்பல தவங்களை மேற்கொள்வதால் மேலும் ஏவ நிச்சயமாக தானேஷு தானம் செய்வதால் எந்த புண்ணிய பலன் பிரதிஷ்டம் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அத்யேதி தாண்டி விடுகிறது தத் சர்வம் அவற்றையெல்லாம் இதம் இது விதித்வா அறிவதால் யோகி பக்தன் பரம் பரம ஸ்தானம் இடத்தை உபைதி அடைகிறான் மேலும் ஆத்யம் ஆதி. மொழிபெயர்ப்பு. பக்தி தொண்டில் பாதையை ஏற்பவன் உற்சாகம் படிக்கணும். பிரபு கனவு காணாதீங்க பிரபு. புக்கு எடுத்துட்டு வரல அப்ப கனவு காண எப்படி சாத்திய பிரபு?
பக்தி தொண்டின் பாதை ஏற்பவன் பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல் வேதங்களை படித்தல் யாகங்களை செய்தல் யாகங்களை செய்தல் தவம் புரிதல் தவம் புரிதல் தானம் கொடுத்தல் தானம் கொடுத்தல் கர்மா கர்மா ஞானம் ஞான பாதைகளை ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். இங்கிலீஷ்ல புரியுதா? A person who accepts the path of devotional service is not barren of the results derived from studying the Vedas, performing sacrifices, undergoing austerities, giving charity, or pursuing philosophical and fruitive activities. Simply by performing devotional service, he attains all this, and at the end, he reaches the supreme eternal God. படிங்க ப்ரோ. ப்ரோ அறிவு வச்சுக்க முடிவு வச்சுங்களா? படிங்க. தமிழ் தான். உன்னிஷ சொல்றீங்க அரசிவே. பக்தி தொண்டின் சத்தமா இல்ல, நீங்க ஒரு ஆள் மட்டும் படிங்க. சத்தமா படிங்க. அது பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல் யாகங்களை செய்தல் தவம் புரிதல் தானம் கொடுத்தல் கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவையனை எய்யும் பெற்று இறுதியில் நித்தியமான உணர இடத்தை அவன் அடைகிறான். ஏசு பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாத மகாராஜ் புல்லூருக்கு கிருஷ்ண உணர்வையும் பக்தி தொண்டையும் முக்கியமாக நல்லா நான் படிக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணி கேளுங்க. ஓகே, இவன் படிக்க ஆரம்பிச்சான். எப்படி ஒரு 5 நிமிஷம் போவோம், நம்ம போய் ப்ராக் பார்க்கலாம். ரசித்து வரீங்க, நான் கேட்பேன். கிருஷ்ண உணர்வையும் பக்தி தொண்டையும் முக்கியமாக விளக்கக்கூடிய 7 மற்றும் 8ஆம் அத்தியாயங்களில் சுருக்கமே இப்பதம். ஒருவன் ஆன்மீக குருவின் பொறுப்பில் வாழும்போது அவரது வழிகாட்டுதலின் கீழ் வேதங்களை கற்று பற்பல தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டும். ஒரு பிரம்மச்சாரி ஆன்மீக குருவின் இல்லத்தில் சேவகனை போல் வாழ்ந்து வீடு வீடாக யாசித்து கிழபவற்றை அனைத்தையும் ஆன்மீக குருவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். குருவின் கட்டளைப்படியே அவன் உணவு உண்ண வேண்டும். ஏதேனும் ஒரு நாள் குரு அவனை உண்பதற்கு அழைக்காவிடில் அவன் விரதம் இருக்கிறான். பிரம்மச்சாரியத்தை அனுஷ்டிப்பதற்கான சில வைதிக நியமங்கள் இவை. குறைந்தபட்சம் 5 முதல் 20 வயது வரை குருவிடம் வேதங்களை கற்றுக்கொள்ளும் மாணவன் குணத்தின் பக்குவமாக ஆகிறான். வேதங்களை கற்பதென்பது சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கற்பனை செய்பவர்களது பொழுதுபோக்கிற்காக அல்ல, மாறாக குணங்களை வடிவமைப்பதற்காகவே. இப்பயிற்சிக்கு பின்னர் குடும்ப வாழ்வினுள் நுழைவதற்கு திருமணம் செய்து கொள்வதற்கும் ஒரு பிரம்மச்சாரி அனுமதிக்கப்படுகிறான். அவன் கிரகஸ்தனாக இருக்கும்போது ஞானத்தை விருத்தி செய்ய பற்பல யாகங்களை செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி நாடு காலம் மற்றும் நபரை பொறுத்து தானமும் வழங்க வேண்டும். சத்துவ குணத்தில் செய்யப்படும் தானம், ரஜோ குணத்தில் செய்யப்படும் தானம், தமோ குணத்தில் செய்யப்படும் தானம் ஆகியவை பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவன் தானம் அளிக்க வேண்டும். பின்னர் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று வானப்பிரசத்தை ஏற்று வனங்களில் வாழ்தல், மரப்பட்டைகளை உடையாக அணிதல், சவரம் செய்யாது இருத்தல் போன்ற பற்பல தவங்களை மேற்கொள்ள வேண்டும். பிரம்மச்சாரியம், கிரகஸ்த, வானப்பிரச, இறுதியாக சந்நியாசி ஆசிரமத்தை அவற்றை விதிகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் வாழ்வின் பக்குவ நிலைக்கு ஏற்றம் பெறுகிறான். அவர்கள் சிலர் ஸ்வர்க லோகங்களுக்கு ஏற்றம் அளிக்கின்றனர். அதைவிட முன்னேறியவர்கள்
ஆன்மீக வானில் பிரம்மஜோதியிலோ வைகுண்ட உலகிலோ கிருஷ்ணலோகத்திலோ முக்தி அளிக்கின்றன. இதுவே வேத இலக்கியங்களில் வழிவகுக்கப்பட்டுள்ள பாதையாகும். இருப்பினும் கிருஷ்ண உணர்வின் மகத்துவம் என்னவெனில், பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் பற்பல ஆசிரமங்களின் சடங்குகள் அனைத்தையும் ஒரே அடியில் கடந்துவிட முடியும். பகவத்கீதையில் இந்த அத்தியாயத்திலும் 7ஆம் அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் கொடுத்துள்ள உபதேசங்களை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதம் விதித்வா என்னும் சொற்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த அத்தியாயங்கள் ஏட்டு கல்வியில் மூலமோ மன கற்பனையின் மூலமோ அறிந்து கொள்ள முயலாமல் தூய பக்தர்களின் சங்கத்தில் கேட்டறிய வேண்டும். 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கீதையின் சாரமாகும். முதலில் உள்ள 6 அத்தியாயங்கள், இறுதியில் உள்ள 6 அத்தியாயங்களும் நடுவில் உள்ள 6 அத்தியாயத்திற்கு மூடிகளாக உள்ளன. நடுவில் உள்ள இந்த அத்தியாயங்கள் பகவானால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் உறவால் பகவத்கீதையை, குறிப்பாக நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களை புரிந்து கொள்ளும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஒருவன் பெற்றால் உடனடியாக அவனது வாழ்வு தவங்கள், யாகங்கள், தானங்கள், தத்துவங்கள் என எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு புகழத்தக்கதாக மாறிவிடும். ஏனெனில் இந்த செயல்களின் எல்லா பலன்களையும் ஒருவன் கிருஷ்ண உணவின் மூலம் எளிமையாக அடைந்து விடுகிறான். பகவத்கீதையின் மீது சற்று நம்பிக்கை உடையவன் பகவத்கீதையை பக்தனிடமிருந்து மட்டுமே கேட்க வேண்டும். ஏனெனில் 4ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பகவத்கீதையை பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். வேறு எவரும் பகவத்கீதையை குறிக்கோளை பக்குவமாக புரிந்து கொள்ள முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே பகவத்கீதையை கிருஷ்ணர் பக்தரிடமிருந்து கேட்க வேண்டும், மன கற்பனைகளிலிருந்து அல்ல. இது நம்பிக்கையை சின்னமாகும். பக்தனை தேடுபவன் அதிர்ஷ்டவசமாக பக்தனது உறவை பெறும்போது பகவத்கீதையை உடனடியாக படிக்கவும் புரிந்து கொள்ளவும் தொடங்குகிறான். பக்தர்களின் சங்கத்தில் முன்னேற்றம் பெறும்போது அவனது பக்தி தொண்டு நிலை பெறுகிறது. இந்த தொண்டு கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம், லீலை மற்றும் இதர விஷயங்களை பற்றிய சந்தேகங்களையும் நீக்கிவிடுகிறது. இந்த சந்தேகங்கள் பக்குவமான நீக்கப்பட்ட பிறகு ஒருவன் தனது படிப்பில் தீவிரமடைகிறான். பின்னர் பகவத்கீதையை படிப்பது இன்பமயமாகி எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் நிலையை அடைகிறான். முன்னேறிய நிலையில் அவன் கிருஷ்ணரின் மீதான பூர்ண அன்பினை பெறுகிறான். வாழ்வில் இந்த மிக உயர்ந்த பக்குவ நிலையை ஆன்மீக வானினுள் கிருஷ்ணரிடம் இருப்பிடமாக கோலோக பிருந்தாவனத்திற்கு பக்தனை கொண்டு செல்கிறது. அங்கே பக்தன் நித்தியமாக என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றான். பகவத்கீதை பரத்தை அடைதல் என்னும் 8ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளை இத்துடன் நிறைவேற்றப்படுகின்றது. வேதேஷு யஜ்ஞேஷு தவேஷு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் ஸ்வரூபம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எனக்கும் நம்ம வந்து பகவத்கீதை படிக்கும் போது எப்படி படிக்கணும் பகவான் சொல்றாருங்க. இந்த அத்தியாயத்தோட இங்கிலீஷ் தள்ளி பண்ணது ஒரு மாதிரி. இங்கிலீஷ் தள்ளி பண்ணது எட்டேந்த சுப்ரீம். ஓகே, பரத்தை அடைதல். பரம் மீன்ஸ் வந்து என்னது? பரம் மீன்ஸ் வந்து என்னது? பரம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தரமானவங்க. ஓகேவா? உயர்தரமான பரம். ஓகே, அப்போ இந்த அத்தியாயத்தோட முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, பகவானை எப்படி வந்து அடையிறது, கடவுளை எப்படி அடையிறது, என்னது அதுக்குண்டான பாதை என்ன, அப்படி மனிதர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? சாமி கும்பிடணும் கூட தெரியாது. ஆனால் இந்த பத்தியை வந்து முக்கியமாக வந்து பிடிச்சி சொல்லப்படுது. ஓகேவா? எப்படி கடவுளை கடவுள் எப்படி அடையணும்னு சொல்லி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 8ஆவது அத்தியாயம் கடைசியில் அவர் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காரு. இது வந்து 9ஆவது அத்தியாயம் ஜாயிண்ட். 9ஆவது அத்தியாயோட தலைப்பு வந்து என்னது? 9ஆவது தலைப்பு என்னது இங்கிலீஷ்ல? என்னது? கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், மிக ரகசியமான அறிவு. எஸ், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவர் என்ன விஷயம் முடிச்சிருக்காருன்னா பக்தி தொண்டில் முடிச்சிருக்கிறாரு. ஓகே, இந்த அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சத்வே அமைதியாக சத்வே இதெல்லாம் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு. ஓகேவா? வச்சுட்டுவே பேசக்கூடாது.
இல்லைன்னா 2 பேரும் ஒரு ஆளை மச்சியில் இன்னொரு ஆள் வந்து குசியில் உட்காந்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அத்தியாயத்தை தெளிவாக கேட்கணும். பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன். ஓகேவா? இந்த 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 கிளாஸில் உங்களுக்கு வந்து முக்கால்வாசி டவுட் கிளியர் ஆகிடணும். ஓகே வழி வந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து போன வாரம் ப்ரிப்பேர் பண்ண கிளாஸு, பட் வந்து போன கொடுக்க முடியாதனால நான் இந்த வாரம் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். பக்தி தொண்டின் பாதை ஏற்பவன். யார் பக்தி பாதையை ஏற்றுக்கிட்டாங்களோ, பக்தி பாதையில் வராங்களோ, யார் பக்தி பாதையை பயிற்சி பண்ணுறாங்களோ, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, வேதங்களை படித்தல். வேதங்கள் படிக்கிறது. வேதங்கள் எத்தனை இருக்கு அஸ்வின் மதஜி? 4 வேதம் இருக்கு. ஒன்று சொல்லுங்க மதஜி, ஒன்று சொல்லுங்க. ரிக் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். ஓகேவா? 4 வேதங்கள் இருக்கு. இந்த வேதங்கள் வந்து எதுக்காக எழுதிருக்காங்க? வாய் எதுக்காக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதே மதஜி வேதங்கள் எதுக்கு தெரியலையா? சத்துக்குணாராம் ஏங்க அங்கே உட்காந்துருக்கீங்க? அம்மா வெயிட் பண்ணுறீங்களா? நீ உடம்பு முடியாது, அப்படியே அங்கேயே உட்காந்து முடிச்சிடலாம். சரி உட்காந்து. வேதங்கள் எதுக்காக எழுதப்பட்டிருக்கேன்? எதுக்காக வேதங்கள் சொல்லுவோம்? அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, ஆனால் வேதங்கள் வந்து மெயினாக எதுக்காக? மதி வாங்க மதி, உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க மதி. ஓகே மதி, ஆனால் ஓகே மதி, இன்னும் கொஞ்சம் வரணும். வேதங்கள் எதுக்காக? வழி மதி கத்துக்காக சாஸ்திரம். சொல்லுங்க மதி, நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி வேதங்கள் யாருன்னு தெரியல பாருங்க. சொல்லுங்க மதி, சொல்லுங்க முதல். தெரியலையா? தானே சொல்லுங்க. வேதங்கள் வந்து எதுக்காகனா மனிதர்கள் வந்து 3 குணத்தில் இருக்கிறாங்க. 3 குணங்கள் என்னது? சாத்விக் குணம். ரஜோ குணத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? கோமாவே இருப்பான ஒருத்தன் கடைசி வரைக்கும், காலையில நைட் வரைக்கும். 3 குணங்கள் வந்து ஒரே ஆளுக்கு ஒரே குணம் இருக்காது. ஒரு ஆளுக்குள்ள 3 குணம் மிக்ஸ் ஆகி இருக்கும். சில சமயத்துல வந்து அம்மா தாயே அப்படின்னு கையிட்டு கும்பிடுவாங்க. சமயத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா போயா உன்னை உள்ள கும்பிடு, எனக்கு என்ன இருக்குன்னு அப்படி போயிடும். அது தமோ குணம். சாமி கிட்ட உழுந்து கும்பிடுது. அது கொஞ்சம் சாத்விக் குணம் இருந்தால் தான் வர முடியும். சாத்விக குணம் இல்லைன்னா நம்ம வரவே முடியாது. அப்புறம் வந்து அந்த இது குறையும் பாருங்க, கோபம் வரும். நம்ம கேட்டது கொடுக்கலையே. ஏன்னா நம்ம அதிகாரம் வீட்டில் வேணா கேட்கலாம், பூனைக்குட்டி கேட்கும். நம்ம அதிகாரத்தை புருஷன் கேட்கலாம், பொன்னாட்டி கேட்கலாம். கடவுள் கேட்கணும் எந்த அவசியம் இருக்கா? சுந்தரி மாதாஜி சரி கரெக்டா? சுந்தரியா? சுசீலா மாதாஜி கரெக்டா? நம்ம பேச்ச பகவான் கேட்கணும் எந்த அவசியம் இல்லையே. அப்ப நம்ம பேச்ச பகவான் கேட்கலன்னா என்ன ஆயிரும்? நம்ம என்ன போயிடுவோம்? ரஜோகுணம் அதிகமாகும் போது இனிமே பேச மாட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இனிமே பேச மாட்டேன், இனிமே உனக்கு கட்டு, இனிமேல் என்ன கூட என்னது? இது ரஜோகுணம். பிரஜாமதி அன்னைக்கு பாகவத ரெண்டு சிம்டம் சொல்லியிருந்தாரு. பொருள் இல்லை. ரஜோ குணத்துக்கும் தமோ குணத்துக்கும் என்னது? யாயா சரி ஓகே ஓகே ஓகே. ரஜோ குணம் தமோ குணம் இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 சிம்டம் இருக்கு. அன்னைக்கு வந்து பொருள் அழகா சொல்லியிருந்தாரு. 2 சிம்டம். பட்னியா? லைக் பக்தி பாதை விட்டு விலகி 2 சிம்டம் வளலாம் எல்லாம் வந்து 2 சிம்டம் என்னது? அது அக்ரெசிவா இல்ல, அது அக்ரெசிவ் வந்து கோமா இருக்கிறது பொதுவா ஆயிருது. அந்த பதில் வந்து பொதுவான பதில் ஆயிருது. பொருள் இல்லை, அழகா சொல்லியிருந்தாரு. 2 விஷயங்கள் வந்து அதுதான் வந்து ரஜோ தமோ குணம் இருக்குன்னா இந்த 2 விஷயங்கள் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கோவப்படுறது பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவப்படுறா. ஹனுமான்ஜி கூட கோவப்பட்டார் வந்துச்சு. 2 விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அதான் அந்த 2 என்ன? இப்போ ரஜோ குணத்துக்கும் தமோ குணத்துக்கும் 2த்துக்கும் ஒரு குணங்கள் இருக்கு. இது இருந்துச்சுன்னா ஒன்றும் நம்மளே பரிச்சை பண்ணிக்கலாம். எஸ் நான் வந்து ரஜோ குணத்தில் இருக்கேன், நான் தமோ குணத்தில் இருக்கேன், நான் ஒன்றும் வெளியாகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா கோவப்படுதுன்னு நம்ம பொதுவாக சொல்றது ஓகே. ஆனால் என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம ரஜோ குணத்துக்கும் தமோ குணத்துக்கும் நமக்கு தெரிய மாட்டேது. அதான் மெயின் பிரச்சனையே. அப்போ பர்டிகுலரா இந்த குணம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் எஸ் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு, அப்ப தமோ குணம் அதிகமா இருக்கு, இல்ல எனக்கு கொஞ்சம் இதுல அதிகமா இருக்கு, எனக்கு ரஜோ குணம் அதிகமா இருக்கு, அப்பதான் நம்ம குறைக்க முடியும். இப்ப எப்படி ஆயிடுதுன்னா கடல்ல போட்டு ஊசி இமேஜ் ஆயிடுது. இப்ப ஏற்றி ஒண்ணு வந்துச்சு, அது பாட்டு நம்ம தேடுவோம், தேடியே இருப்போம், சாவுக்கு தேடுவோம், அப்படி போயிருது. அதெல்லாம் 2 சிம்டம் என்னது சொல்லுங்க பிரபு. ரஜோ குணம் வந்து ரொம்ப காரசாரமா சாப்பிடுவாங்க.
காசமா சாப்பிடுவாங்க. தமோ குணம் ஊசி போட்டு சாப்பிடுவாங்களா? நல்ல ட்ரை. ரஜகுணம் வந்து பலன் எதிர்பார்ப்பாங்க. தமோ குணம் வந்து பலனே வேணாயா, ignorance சாமி பண்ண மாட்டாங்க. ஆமா. கொஞ்சம் மட்டும் கண்டுபிடிச்சிங்களா? உங்களுக்கு தான் இழுக்கிற அவ்வளோதான் போட்டுக்கிட்டு அது ரொம்ப இல்லை, 2 தான் நச்சுன்னு அடிச்ச மாதிரி சொல்லி பொருள் இல்லை. ரஜோ குணம் அண்ட் தமோ குணம் ரெண்டுமே இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. எனக்கு அன்னைக்கு படிச்சோன்னா பொருள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ சமீப காலமா எல்லா கிளாஸ்லயும் நான் பொருள் படிச்சுட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக படித்தேன். ஏன்னா சில நான் டைம் இது பண்ணிடுறது இப்போ ரொம்ப வருஷமா நான் வந்து பொருள் படிக்க மாட்டேன். ஏன்னா நான் படிச்சுட்டு பப்ளிக்கில் படிக்க மாட்டேன், எனக்கு டைம் இருக்காதுங்க. பட் வந்து பொருள் படிக்கணும், அது எவ்வளோ டைம் ஆனாலும் அதை படிக்கணும். அது ஏன்னா அது குரு மறைச்சு ஒரு லெக்சரில் சொன்னார். அப்போ நான் அது சரி நம்ம இதுலேருந்து பார்க்கலாம்னு சொல்லி இப்போ சமீபமாக 1 மாசமா நான் வந்து எங்கே போனாலும் அதான் பேசிட்டு இருக்கேன். பொருளே எவ்வளோ நீட்டாக இருந்தாலும் படிக்கணும். நம்ம ரஜோ குணம் இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ரஜோ தமோ குணம் காம இச்சை நம்பர் 1, காம இச்சை. பிறகு அடுத்து வந்து வந்து கிரீட், மிடில் டிசைர் மாதிரி அது வந்து ஓகே. இதெல்லாம் மிடில் டிசைர் தான். காம அண்ட் கிரீட், லோபா சொல்லியிருந்தேனே, ஞாபகம் இருக்கா வந்து? இல்லை காமமும் பேராசையும். காமனா வந்து காமா லஸ்ட் டிசைர், ஓகே, என் பேராசை. இந்த 2 குணம் இருக்குன்னா நம்ம ரஜோ என் தமோ குணத்துல இருக்குன்னு சொல்ல அர்த்தம். அது எப்படி ப்ரோ? அது நமக்குள்ள தெரிஞ்சுக்கிறதா? நமக்குள்ளே பரிச்சை பண்ணிக்குது, மத்தவங்க பார்க்க வேணாம். நம்ம மத்தவங்க பார்க்க வேணாம். நம்ம முதுகுல ஏன் இத்தி குணம் வந்து நம்ம முதுகு எவ்வளவு அழுக்குன்னு சொல்லி நம்மளே தேய்ச்சி பார்த்துக்க வேண்டியதான். இது நம்மளே பரிச்சை பண்ணிக்கிறது. இந்த 2 குணமும் உள்ளுக்குள்ள வந்து பூனை மாதிரி, எப்படி பூனை மாதிரி பதுங்கி இருக்கும். அப்ப இது 2மே என்கிட்ட இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு கண்ணாடி பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதான். காமிச்சை அண்ட் லோபா. லோபா மீன்ஸ் வந்து என்னது? பேராசை. இந்த ரெண்டுமே எப்ப இருக்குதோ அப்ப நம்ம ஒன்னும் ஸ்டில் ரஜோ அண்ட் தமோ குணத்துல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? பூர்ணி மாதாஜி? ஓகே மாதாஜி? அப்ப ரஜோ அண்ட் தமோ குணத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்ப இந்த பக்தி தொண்டுல வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து ஈடுபடுறாங்களோ, பதிவு இருக்கிறாங்களோ அவங்க வந்து வேதங்களை படிச்ச பலன்களை அடைவாங்க. ஓகேவா? அந்த வேதங்கள் அதான் எதுக்கு சொல்ல வந்து முக்குணங்கள். வேதங்கள் வந்து எதுக்காகனா, இந்த முக்குணங்கள் இருக்கிறாங்கல்ல, மக்கள் இருக்கிறாங்களா, சில பேர் சாத்விக குணத்தில் இருப்பான், சில பேர் வந்து ரஜோ குணத்தில் இருப்பாங்க, சில பேர் தமோ குணத்தில் இருப்பாங்க. தமோ குணத்தில் வந்து டைரக்டா வந்து விஷ்ணு வழிபாடு கூட வருவாங்களா விஜய் ஸ்ரீ மாதாஜி? அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? தமோ குணத்தில் உங்களோட வழிபாடு என்னது? தமோ குணம்னா வந்து அறியாமை குணம் மாதாஜி. சுசீலா மாதாஜி, தமோ குணம் என்றால் அறியாமை குணம். ரஜோ குணம் சொந்த விஷயத்துக்கு அவங்க வந்து எது செய்யணும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமா, நான் இஷ்டப்படி நான் பூஜை போடுவேன், இல்லைன்னா நான் அடைச்சி போட்டுருவேன். நான் ஒரு வாரம் தூசி பிடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு எப்போ இஷ்டம் நான் கும்பிடுவேன். இதான் தமோ குணம். ஆமா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து சில சமயத்தில் சாமி கூட கும்பிட மாட்டாங்க. ஓகேவா? உடனே வந்து விளக்கு ஏற்ற மாட்டாங்க. நம்ம நார்மலாக நம்ம இந்தியன் கல்ச்சர் வந்து என்னது, சாயந்தரமா நீ சாமி கும்பிடுறியோ அப்படின்னு இருக்கும். சாயந்தரம் 7 மணி ஆச்சு என்ன பண்ணிடணும்? போன் எடுத்துடணும். விளக்கு எங்க ஏற்றணும்? காமாட்சி இல்லையா? சாமி கிட்ட விளக்கு ஏற்றணும். ஏற்றுறீங்களா வச்சுக்கலாம் நீ? அப்போ விளக்கு ஏற்றுறது நம்மளோட இந்தியன் கல்ச்சர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, யாராச்சும் ஃபெஸ்டிவல் ஏதோ வந்து ஏதோ நடக்குது, ஏதோ யாருன்னா அப்போ மட்டும் ஏற்றுறது. மற்ற டைமில் வந்து அது பார்க்க முடியல, ஏன்டா நீ வச்சிருக்குன்னு பாகவானே கேட்பாரு. அந்த மாதிரி இருக்குது. இது தமோ குணம். ரஜோ குணம் கூட சொல்லுவோம். ரஜோ குணம் தமோ குணம் 70% இருக்கு. ஆமா. ரஜோ குணம் வந்து என்னதுன்னா, ரஜோ குணம் வந்து என்னதுன்னா ரஜோ குணம் வந்து என்னன்னா பரபரப்பா இருப்பாங்க. அதாவது வாழ்க்கையில் பரபரப்பா இருப்பாங்க. அதாவது வந்து அவங்க உற்சாகமா இருக்கும் போது என்னது சாமிக்கு பெரிய மாலை, அன்னைக்கு லட்டு பூந்தி என்ன எல்லாம் வச்சு பயங்கரமா எழுப்புவாங்க. ஓகேவா? அது எப்படின்னா புஷ்வானம் இப்போ படிச்சாங்க பக்கத்துல புஷ்வானம் பார்த்தீங்களா? சரஸ்வதி வெடி சொல்லுவாங்க. சரஸ்வதி வெடி அப்ப சுன்னு போவோம். சரவெடி இல்லை சொல்லுவோம், சரஸ்வதி வெடி. காமாட்சி ஒடுங்க மாட்டேங்க. காமாட்சி சரஸ்வதி வெடி சொல்றேன். சரஸ்வதி வெடினா பாத்தீங்கன்னா அது புஷ்வானம் பாத்தீங்களா? கலக்கலா வரும், நல்லா வரும். இது மட்டும் கேட்ட அப்ப
அந்த அந்த விளக்கு அந்த லைட் வந்து நல்லா வந்துடும். இப்படி பட்டாசு அது முடிஞ்சோன்னா திருப்பியும் இதாயிடும், மினிமைஸ் ஆயிடும். ஓகேவா? அந்த மாதிரி ரஜோ குணம் வந்து அந்த மாதிரி உற்சாகமா இருப்பாங்க. அப்படியே அதுக்கப்புறம் வந்து அந்த உற்சாகம் போயிடுச்சுன்னா திருப்பி இதாயிருவாங்க. இதான் ரஜோ குணம். என்னோட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கோவப்படும் மட்டும் சொல்ல முடியாது. ரஜோ குணத்தை ரஜகுணம் வந்துன்னா அவங்க கிராஃப் வந்து எப்படி தெரியுமா? ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா? அந்த 10 மாதிரி உங்களுக்கு தெரியும், டிங் டிங் அப்படியே ஏரியா இருக்கும் பாருங்க. அந்த இது அந்த மாதிரி சில சமயத்தில் பயங்கரம் போடுவாங்க, சில சமயத்தில் போயா நான் வரமான லீவ் போட்டுருவாங்க, சிறுவங்க திருப்பி போயிடுவாங்க, சிறுவங்க வெறுப்பு கட்டுவாங்க, அவரே முழிப்பாரு பகவானே. அதான் ரஜோகுணம். தூக்கி போடுறதே எடுத்துக்குது, தூக்கி போடுறது இதான் ரஜோகுணம். நல்லா கேட்டுக்கணும். சாத்விக் குணம் பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்டடி. ஓகேவா? என்ன எது நடந்தாலும் அவன் பார்த்துக்குவார், எது நடந்தாலும் பகவான் பார்த்துக்குவார். அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கும். சுத்த சாத்விக குணம் இருக்கு. 4வது சுத்த சாத்விகம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் மூட் ஆஃப் குட்னஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேஷியாவா பாதராதான் பின்னஸ்டுமா எங்க வீட்டில் ஒன்று மட்டும் தான் கேட்குது. எனக்கு கொஞ்சம் ப்ரூவ் கேட்குது. என்ன மாதிரி இன்னும் சொல்றான் அவன் அதானே வாயில வந்து அதிர்ஷ்டம் சாப்பிட்டா குழப்பம் இருக்குமா? அந்த மாதிரி இன்னும் சொல்லியிருக்கான் அவன் பாருங்கன்னு. என்ன இப்போ நான் சொன்னது என்ன அது? கிருஷ்ணாஷ்டங்கம்ல மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு 8வது ஸ்லோகம். என்னை அடிச்சாலும் சரி, என்னை கட்டி பிடிச்சிட்டாலும் சரி, என்னை உதைச்சாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் பகவானே. அது எப்போ வரும்? கணேசன் பிரபு, அது எப்போ வரும்? சுத்த சத்துவம் தான் வரும், சும்மா வராது. அது டிராமா வேணா நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். சுத்த சாத்விக குணத்துல இருந்தால் மட்டும்தான் அது வரும். ஓகே, அடுத்த விஷயம் வந்து பாருங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்கிறாங்களா, அந்த 3 குணத்துல நம்ம வந்து எல்லாரும் ஒரு வழிபாட்டுல இருப்போம். அதனாலதான் வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டை வந்து கெத்தகிரே பிரிச்சிருக்காங்க வழிபாட்டை. ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்னதுன்னா ஜோதி வழிபாடு வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுக்கு ரூபம் இல்லை, ஜோதி வழிபாடு. அப்புறம் ஜோதியும் பரமாத்மும் மிக்ஸ் பண்ண வழிபாடு. அதாவது வந்து உருவம் இருக்கும் ஆனா உருவம் இருக்காது. அது என்ன வழிபாடு சொல்லுங்க? அதாவது அருவம் வந்து ஜோதி பிரபு. வெரி குட். அருவம் வந்து ஜோதி வழிபாடு. ஆனா ஜோதியும் இருக்கு ஆனா உருவம் இருக்கு, ஆனா உருவம் இல்லாத மாதிரி இருக்கு. மிக்ஸ் பண்ண வழிபாடு. அது என்னது? கமான் நந்தி மதஜி, பூர்ணி மதஜி சொல்லுங்க. வருவா, நீ படுத்துருங்க ப்ரோ. நீங்க படுத்து செட்டில் ஆயிருங்க, அம்மா விட்டுருங்க. ஒன்னு நீ தூங்கி இருக்க, உட்காருங்க. நீங்க அவ எழுதி போறீங்க, காய்ச்சி வச்சுட்டு இவ்வளவு பண்றீங்க ப்ரோ. அநியாயம் பண்றீங்க. இது உருவம் என்ன அருவம் ரெண்டுமே, அதாவது இம்பர்சனல் அப்புறம் வந்து பர்சனல். அதாவது உருவம் இருக்கு ஆனா உருவம் இல்லை, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வழிபாடு என்னது? சிவலிங்க வழிபாடு. சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உருவம் இருக்கும் ஆனா அது கண்ணு மூக்கு வாயிலாம் இருக்காது. என்ன சிவலிங்கத்தை ஜோதி சொல்லுவாங்க. அதனால அண்ணாமலை திருவண்ணாமலை என்ன பண்றாங்க? விளக்கு ஏற்றிக்கிறாங்க. பாத்தீங்களா? எங்க ஏத்துறாங்க? மேல. அத மலையில. அதனால வந்து 2 மிக்ஸ் பண்ண வழிபாடு. அதுவும் வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உருவ வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தேவ வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. கரகம் ஆடுறது சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இதெல்லாம் எதுக்காக? ஒவ்வொரு குணத்துல ஒரு ஆள் இருப்பான். அவங்கள வந்து உடனே தூக்கிட்டு பகவான் கிருஷ்ண வழிபாடு வரணும் என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அப்ப அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிபாடு. ஏன் தமோ குணத்துல கீழே இருக்கிறவங்க ஒண்ணு கீழே இருக்கிறவங்க பித்ரு வழிபாடுகள், பேய் வழிபாடுகள் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. நீங்க சைனீஸ் பாத்திருக்கீங்களா? எங்கிரிகோஸா திவ்ய மதி வரல நீங்க? அங்கிரிகோஸா அது பேய்களுக்கு வந்து எல்லாம் ஆஃபரிங்லாம் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கூட இருப்பாங்க. அது ஏன்னா என் முன்னோர்கள் சாப்பிடணும்னு சொல்லி இதெல்லாம் இருக்கு. இல்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து நிறைய வழிபாடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கு. ஏன் ஒரு தூத்துக்கு ஒரு குணத்துல வந்து இருப்பாங்க, எல்லாருமே இதுக்குள்ள வரணும். ஓகேவா? ஆனா அதுல வந்து பகவான வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கு மறைமுகமாக. ஆனா அந்த வேதங்களை படிச்சு என்ன பலன் கிடைக்குமோ அது பக்தி தொண்டு வந்தா உடனே கிடைச்சு சொல்றாங்க. நம்பர் 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தவம் புரியுது. தவம்னா என்னது? பெரிய பெரிய தவம் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்னது? நம்மளுக்கு இன்னைக்கு ஏகாதசி. இன்னைக்கு என்ன ஏகாதசி பேர் சொல்லுங்க? ராம ஏகாதசி. நல்ல வேலை எல்லாருக்கும் தெரியுது. திருமலை சொல்லி ஏகாதசி தெரியுங்க. ராம ஏகாதசியா இல்ல விஷ்ணு ஏகாதசியா என்ன ஏகாதசி தானே? ஆனா ஏகாதசி. அப்ப ஏகாதசி இன்னைக்கு. அப்ப இது வந்து இதுவும் வந்து தவம் தான். ஓகேவா? தவம் இல்லாம எதுவுமே நீ அடைய முடியாது. அதாவது வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணாம முதலீடு போடாம வியாபாரம் பண்ண முடியுமா? சுந்தரி மாதாஜி, சுசீலா மாதாஜி, சுசீலா மாதாஜி முடியுமா? முடியாது. எந்த வியாபாரம் எதுவுமே முதலீடு போடாம ஒன்னே பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமா தவம் இருக்கணும். ஆனா இங்க சொல்ற தவம் வந்து என்னன்னா பெரிய பெரிய இமாலய பாத்தீங்களா
இமயமலையில் தவம் பண்ணுவாங்க, சில பேர் நெருப்பு சுற்றி தவம் பண்ணுவாங்க, காட்டு தவம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தவங்கள்லாம் பண்ண என்ன பலன் கிடைக்குமோ அது பக்தி தொண்டு பண்ண கிடைக்கும். இது எத்தனாவது இப்போ? நம்பர் 2. அடுத்து வந்து பாருங்க, தானம் கொடுத்தல். தானம் கொடுத்தல் தான் வந்து என்னது? சேரிட்டி. தானம் கொடுக்குறது. குருப கமிஷன் குருப மாற்ற வச்சு மாலை வாங்கி புறப்பாடு போட்டு டக்குன்னு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். தானம் கொடுக்குறது வந்து சேரிட்டி. நீங்கள் வந்து இந்தியாவில் ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. மலேசியாலும் இருக்குது. நம்ம பிறந்த நாள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அனாதாசிரமம் தேடி போயிடுவாங்க. மற்ற நேரத்தில் அந்த அனாதாசிரமம் அனாதையாக தான் இருக்கும். கடையில் பிரபு அந்த அனாதாசிரமம் அனாதையாக தான் இருக்கும். நம்ம எப்போ என்ஜாய் பண்ணுறோமோ அப்போ தான் அவங்களுக்கு சாப்பாடு. பட்டு அறவே கொடுக்காம இருக்கிறதுக்கு இது கொடுக்குறது எதுவும் பரவாயில்ல, ஓகேவா? ஆனால் மோஸ்ட் ஆஃப் த அனாத ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள் இதெல்லாம் வந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், ஓகேவா? அது பேசினா நிறைய போவோம். அதில் இப்போ எவ்வளோ கொடுமைகள் நடக்குது, நம்ம ஆளுங்க என்னென்ன கூத்து பண்ணுறாங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது, ஓகேவா? அப்போ தானம் கொடுக்குறதுனால நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, தானம் கொடுக்குறதுனால என்ன நடக்கும்? அடுத்து தானம் கொடுக்குறதுனால அடுத்து என்ன நடக்கும்? தானம் கொடுக்க எதுக்கு தானம் கொடுக்குறாங்க? தானே மாதிரி புண்ணிய சேர்த்து என்ன பண்ண போகிறோம் பச்சா மாதாஜி? அம்மா வரல மாதாஜி இன்னைக்கு தான் கொஞ்சம் அம்மா வரணும். இன்னைக்கு கரெக்டான எக்ஸ்போர்ட் இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு லோட் பண்ணி வரும்போது அம்மா வர மாட்டாங்க. தீபாவளி ப்ரிப்ரேஷன் ஆகுது. பரவாயில்ல. தானம் கொடுக்கறது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க? புண்ணியம். புண்ணியம் எதுக்காக செய்யணும்? புண்ணியம் எதுக்காக மாதிரி? அப்படியே சரிசா இல்லையா மாதிரி? ஆச்சியா முருக்கா சொந்தக்காரங்களா சொல்லுங்க. தானம் மாதிரி சொல்லுங்க மாதிரி. சாஞ்சிட்டீங்க அந்த சைடு. நீங்க ஃபுல் ஃபயரோட இருக்கணும் மாதிரி. இன்னைக்கு அந்த பிரசாத் இன்னைக்கு ஏகாதி பிரசாத் வரைக்கும் இன்னைக்கு சொல்லுங்க. தைரியம் பண்ணி சொல்லுங்க மாதிரி. நீங்க சீனியர் இன்னைக்கு. ஒரு பிசினஸ்ல இருந்தாங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி தானம் பண்ணாங்கன்னாக்கா அவங்க இன்னும் அவங்களோட பிசினஸ் இந்த மாதிரி எரிச்சு நீதான் இன்னும் வந்து நெய் ஊற்றினா தான் நெருப்பு கொழுந்துட்டு எரியும் இன்னைக்கு. அதாவது வந்து இது சொல்றது கரெக்டு. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பிஸ்னஸில் வந்து அவங்க வந்து சில பேர் ஜோசியம் பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இங்கே தானம் கொடுத்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இது உண்மை. இது வேறு எதுக்காகனா நம்ம சொர்க்குலோகத்துக்கு போய் அடையணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, செஞ்ச பாவத்தை செஞ்ச புண்ணியத்தோட கரைக்க முடியாது. பாவ மூட்டை 10 இருக்குன்னா அது 10 மூட்டை நிச்சயமானதான். புண்ணிய மூட்டை 20 இருக்குன்னா அது 20 மூட்டை நிச்சயமானதான். அது 20 மூட்டை எடுத்து புண்ணியத்தை எடுத்து 10 மூட்டை பாவத்தை கரைக்க முடியாது. நம்ம வந்து பாவத்தை செஞ்சுட்டு இங்க நம்ம புண்ணியம் செஞ்சோம்னா அப்புறம் அந்த பாவம் இந்த கரையுமா? அந்த 10 மூட்டை பாவம் தான். புண்ணிய மூட்டை 20 மூட்டை தான். இல்லைன்னா எதுக்கு சொர்க்கம் 2 வச்சுக்காங்க? இல்லைன்னா ஒரே லோகம் வச்சுக்கலாங்க. உண்மையா இல்லையா? உண்மையிலேயே பரிதி மதஜி சொல்றதுன்னா நீ செஞ்ச புண்ணியத்துக்கு மாலை போட்டு வர வைத்து அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரெட் காப்பீட் தான். நல்லா ஆரோக்கியம் தொலைப்பாங்க. அப்புறம் அடுத்து முடிஞ்சோன்னே நரகத்துக்கு போகணும். இல்லை அவங்க எல்லாம் மேலே உள்ள முட்டாள் எல்லாரும் இதுக்கு 2 லோகம் வச்சிருக்காங்க. இந்த சிம்பிள் லாஜிக் நம்மளுக்கு புரிய மாட்டேது. பிகாஸ் சட் சங்கத்தில் வரணும் நம்ம, அப்போதான் புரியும். 2 லோகம் எதுக்கு இருக்குன்னா 2 தண்டனை கண்டிப்பா இருக்கு, அதுக்காக தான் வச்சிருக்காங்க. இதை தூக்கி அதில் கழிச்சிக்கலாம். நம்ம வேணா இன்டெலிஜென்ட் வச்சுக்கலாம், அங்கே வந்து கழுத்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ தவம் பண்ணா தானம் கொடுத்த என்ன புண்ணியம் என்ன பலன் கிடைக்குமோ அதோட டபுள் மடங்கு வந்து எதில் கிடைக்கும்? எதில் கிடைக்கும்? பக்தி தொண்டு. இந்த சப்ஜெக்ட் மேட்டர் பிடிக்கணும். இது எத்தனாவது? இப்போ 3வது. இன்னும் கிளாஸுக்கு நான் போல. இப்போ முதல் அறிமுகம் தான் படுத்துறேன் நான் இப்போ. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்மா. கர்மானா வந்து என்னது? செயல். கர்மானா நிறைய பேர் கெட்டவர்கள் வச்சுக்கிறாங்க. கர்மானா வந்து என்னது? செயல். ஒரு விஷயத்தை செய்யறது. அதில் வந்து பாவ கர்மா புண்ணிய கர்மா இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க டெக்னிக்கலாக? நான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். கர்மா வீக்கர்மா. எது ஆக்கர்மா எது வீக்கர்மா? கவனிச்சு வருவோம். ட்ரை பண்ணி வருவோம். ஏதாச்சும் போட்டு பார்ப்போம். ஆக்கர்மா என்ன பிரபு சொல்லுங்க. புக்கு நோட்ஸ் எங்க பிரபு? ஆக்கர்மா பாவமா பிரபு? உங்க உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க. ஓகே வருவா தீவிர விஷயம் எனக்கு தெரியுது. உங்க உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க, ஓகேவா? ஆக்கர்மனா வந்து என்னது? அதாவது வந்து சாஸ்திரம் சொன்னதை செய்யறது. வீக்கர்மானா பாவங்கள், ஓகேவா? அப்ப இந்த மாதிரி கர்மங்கள் செய்யறது. அப்ப நல்ல கர்மங்கள் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து பக்தி தொண்டு கிடைச்சா செஞ்சா அந்த கர்மங்கள் எல்லாம் காணாம போயிடும், ஓகேவா? இது எத்தனாவது? இப்ப 4வது. 5வது வந்து பாத்தீங்கன்னா ஞானம். ஞானம்னா நாலேஜ்.
நாலேஜ் எடுத்துக்கிட்டே நம்ம வந்து கடவுள் லோகத்துக்கு போகிறதுக்கு என்னென்னமோ நாலேஜ் போவாங்க. சில பேர் அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி போவாங்க, இங்கே போவாங்க. ஆனால் ஒரிஜினல் ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி தொண்டு தான் இருக்குது. பகவானே சொல்லிட்டாரு, கடவுள் சொல்கிறது எவன் கேட்கலையோ அவங்க வந்து பகவான் வந்து போக முடியாது. இது டேரக்ட். இங்கே யார் பேசுகிறா? பகவான் பேசுகிறாரு. யார் எழுதியிருக்கா பகவான்? இது யார் எழுதுந்து? கிருஷ்ணர் எழுதுனாங்க. முதல்ல நீங்கள் ராங் கிளாஸ் பண்ணிடுறீங்க. வருவா விநாயகர் எழுதுனாரு. இதை படிக்க சொன்னது யாரு? படிக்க சொன்னது யாரு? சிவபெருமான் மாதிரி. ஐயோ என் புல்லட்டெல்லாம் இப்படியே வேஸ்ட் போது தன்னோது கொஞ்சம் காப்பாற்றுக்க முடிஞ்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் படிக்க சொல்றாரு. அப்போ ஏன்னா இது கடவுள் சொன்னது. ஓகேவா? அப்போ இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி தொண்டை செய்வதன் மூலமாக இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமாக உன்னத இடத்தை அவன் அடைகின்றான். அதாவது நான் வந்து வேதங்கள் படிக்க போறேன், ஷாப்பில் நான் வேதம் வாங்குறேன், விற்கிறாங்க. முதல்ல வேதத்தை டிரான்ஸ்லேஷன் பிளாசம் டிரான்ஸ்லேஷன் போட்டு விற்கிறாங்க. ஓகேவா? நான் வந்து அதுக்கப்புறம் வந்து யாகம் செய்கிறேன். யாகம் விட்டுட்டேன். யாகம் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் யாகம் செய்தால் அது வந்து இந்த கலியுகத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாகத்துல ஹரே கிருஷ்ண மந்திரம் சான் பண்ணணும். ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் வந்து அந்த யாகத்துல இல்லைன்னா அந்த யாகம் செல்லப்படாது. 5 சாப்டர் 5 டெக்ஸ்ட் 30 வந்து போக்தாரம் எக்கே தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். போக்தானா பகவான் வந்து போக்தானா வந்து என்ன அர்த்தம்? விஷயம் வந்து தெரியலையா? போக்தானா வந்து என்னது? அனுபவிப்பவர், என்ஜாய் பண்றவர். பகவான் என்ஜாய் பண்றவர். எக்கே தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். இந்த உலகத்தை என்னென்ன பண்றோமோ எல்லாம் அவர்தான் போகும். விஷ்ணுக்கு தான் போகும். சூர்தா சர்வபூத்தானா ஞாபகம் சாந்தி உத்தேஜி. எப்போ நம்ம அவருக்கு கொடுக்குறோமோ அப்போதான் நமக்கு சாந்தி கிடைக்கும். நீங்க பகவானோட நாமத்தை எல்லாமே எங்கே பண்ணும்போது அது வந்து என்ன ஆயிரும்? அது வந்து பித்ரு தேவதைகளுக்கு போயிடும். பகவான் போகாது. பகவானுக்கு போகலன்னா நமக்கு திருப்தி கிடைக்காது. புரியுதா? அதனால தான் பகவானுக்கு தான் போகணும்னா பகவானோட நாமம் அங்கே இருக்கணும், யக்கியத்தில் இருக்கணும். பகவான் யக்கியம் இல்லாமல் வெறும் நெருப்பை போட்டு குச்சி போட்டால் அது வந்து பலன் கொடுக்காது. அப்போ யக்கியங்கள் பண்ணுறது, தவங்கள் படிக்கிறது, தானம் கொடுக்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக செய்ய தேவையில்லை. இங்கே பாருங்க, ஒரு இடத்துல பல வாரம் ரிப்பீட் பண்ணுறாரு. தேவையில்லாமல் வேற டைரக்ஷனில் போகாதப்பா. அவர் சொல்ற படிச்சு சொல்ற அவரு சொல்றாரு. அது பொறுமையா சொல்றாரு. என்ன? பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே, only by devotional service, பக்தி சேவை இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமாக உன்னத இடத்தை அவன் அடைகின்றான். அதனால இது சொன்னாலும் புரியாது அவனுக்கு. சொல்லிதான் அடுத்து வந்து இது சம்பந்தம், இது முழுக்க ரொம்ப இதை பேசுவாரு. பக்தி தொண்டை பத்தி முழுசா பேசுவாரு. அப்பயும் புரியாதுன்னு நம்மளுக்கு மண்டையில் ஏறாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அடுத்து விஸ்வரூபத்தை கட்டுவாரு. எல்லாம் காட்டிட்ட பிறகு ஒரு டிராமாலாம் பண்ணிட்டு திருப்பி பாண்டாதியத்தோட தலைப்பு என்னது? சத்வி பாண்டாதியத்தோட தலைப்பு என்னது? பக்தி தொண்டு. கரெக்டா? சொல்லுங்க டக்குனே. பக்தி தொண்டு. அது தனியா பக்தி தொண்டை பத்தி பேசுவாரு. அப்பயும் உனக்கு புரியாதுன்னு சொல்லி பிறகு வந்து என்ன பண்ணுவாரு? 17ஆவது திருப்பி எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுவாரு. அப்பயும் புரியாதுன்னு சொல்லி 18ஆவது கடைசி வரைக்கும் அது எல்லாத்தையும் திருப்பி நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுவாரு. அதனாலதான் பக்தி தொண்டு இஸ் a very 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 important. ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில் வந்து என்னது? பக்தி தொண்டு. அது இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தி தொண்டை நம்ம வந்து எதுக்காக நம்ம வந்து செய்யணும், இந்த பக்தித்தோட மகிமை என்ன, இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பக்தி வச்சுட்டுவே சொல்லுங்க, என்னது கை கொடுக்குறீங்க? பக்தி தொண்டு வந்து எதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரீசனுக்காக நம்ம செய்யணும்? வாய் பக்தி தொண்டு எதுக்காக நம்ம செய்யணும் சொல்லுங்க. வருவோம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாம் அமைதியா இருந்தா எப்படி இது? சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க. கிருஷ்ணா மகிழ்ச்சியா இருக்கு. சரி, ஓகே, சொல்லுங்க முதல்ல. தீவனா சொல்லுங்க. என்கிட்ட நான் கேட்க, நான் வந்து மகன் கேட்கல, நான் கேட்குறாங்க. காடு கத்திட்டு இருக்கேன். எங்காவது சேர்ந்து அதுமா பாருங்க. சொல்லுங்க. எஸ், மாதாஜி நேருமே பதில் சொல்றாங்க. கரெக்டா? கிருஷ்ணன் திருப்தி படுறதுலாம் அதெல்லாம் வராது. நீ திருப்தி ஆடுனா என்ன, திருப்தி ஆடுனா எனக்கு என்னய்யா? முதல்ல நம்ம நல்லா இருக்கணும்.
அப்படிதான் எல்லாருக்கும் முதல் வரும். மாத கை தட்டு கொடுங்க. பதில் வந்து இருக்கும். நீங்க அது கிடைச்சா வரக்கூடிய பதில் டியூஷன் திருப்திப்படுத்துறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல வந்து அதுதான் முதல் வரும். நம்ம நல்லா இருக்கணும், எனக்கு கிட்னி ஃபெயில் ஆகாமல், ஹார்ட் அட்டாக் வராமல், எனக்கு வந்து எந்த சாவும் வராமல், அடைச்ச வரைக்கும் பிரம்மதேவர் சாவு வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாஸுக்கு வேணும். முதல் என்ட்ரி பண்ணுறதுக்கு வேணும். வந்து இப்போ மோப் பம்பு கொடுத்தா மோப் பண்ணணும்ல, சமைக்க சொல்கிறதுக்கு சமைக்கணும். அப்போ அதுக்கு வந்து எதாச்சும் வாங்க பழம் எதிர்பார்த்து வாங்க தான் முதல் பிடிச்சிருக்கணும். வந்துட்டு நெய் தடவி அவங்களுக்கு வந்து வாங்கினது அந்த இது இருக்குல்ல, போக்கு நங்கா இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க வந்து பலாப்பழம், ஜெக் ஃப்ரூட்டில் வந்து தேனை ஊற்றி அவ கொடுத்தா அப்படியே அளவுக்குன்னு உள்ள கொடுக்குறாங்க. அந்த மாரி அழகாக வந்து கிணறுல எடுத்து அல்வா கொடுக்கணும். அப்புறம் உள்ளே வந்து பிறகு அப்புறம் தான் போட்டு நம்ம துவைக்கணும். உண்மையில பார்த்து வருவோம். வரமா துவைச்சிட்டு என்ன அவன் வருவான். மாதா சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிதான். முதல்ல படிப்பு கூப்பிடுவாங்க, வந்து கத்துக்குங்க. ஒண்ணும் இல்லை, சான் டெரிகிருஷ்ணா பிஎம்பி அப்படி சொல்லி உள்ள கூப்பிடுவோம். அப்படி இல்லை, எங்கேயும் துவைக்க மாட்டோம். ப்ராக்டிஸ் பண்றது அது கஷ்டமாக, பக்தி தொண்டு கஷ்டமாகவும் யார் கையில் இருக்கு? நம்ம தான் கஷ்டமாக்கிக்கிறோம். வெரி ஈஸி. கிருஷ்ண பக்தி வெரி ஈஸி. சொல்றதை கேட்டாலே முடிச்சு, சொல்ற பேச்ச கேட்டாலே முடிச்சு. நம்ம என்ன சொல்றோம், வீட்டில் என் பிள்ளை கேட்க மாட்டேன், ஆனால் நம்மளே பேச்சு கேட்க மாட்டோம். அதான் மெயின் விஷயமே. பகவான் சொல்ற, ஆச்சர் சொல்ற, டைரக்ட் சொல்றாரா? சொல்ற பேச்சை கேட்டா நம்ம கிருஷ்ணா பத்தி நல்லா வந்துடலாம். கரெக்டா? நம்ம கேட்கறோமா? கேட்க மாட்டோம். அதனாலதான் வந்து முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் மாதிரி. முதல்ல நீங்க வந்து உள்ள வாங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும், எல்லாம் நடக்கணும். அதுக்கப்புறம் போக அசோசியேஷன் சட்சங்கம் மூலியமாக அடுத்து புரியும். நம்ம உள்ளுக்குள்ள வந்தோடனே என்ன சேலஞ்ச் வருது, என்ன மாதிரியான நம்ம வந்து பகவான் பக்தியில் வரணும், நம்ம பக்தியில் என்ன ரொம்ப முக்கியம் ஒன்றுனா பார்ப்போம். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டானே, ஏன் முக்கியம்? ஓகே, வேற கருத்துக்களுக்கா? பக்தி தொழில் எதுக்காகண்ணே? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பக்தி பாதை வந்து நம்ம எதுக்காக வரணும்னா, பக்தி பாதையில் உடனே வந்து ஒரு ஜீவாத்மா வர முடியாது. இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்க எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்துட்டனால தான் வரேன்னு. அப்படி கிடையாது. என் ஃபேமிலியில் வந்து எங்கள் அப்பா வந்துட்டாரு, எங்கள் அம்மா வந்துட்டாலும் வராங்கன்னு அப்படி கிடையாது. ஓகேவா? இப்போ உதாரணம் வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃபேமிலி ஏ இருக்குது, ஏ வச்சுக்கோம். ஒரு ஃபேமிலி ஏ, உதாரணத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். என்ன பேர்? விஜயஸ்ரீ மாதா. உங்களுக்கு உதாரணம் எடுத்துக்கலாம். வந்து ரொம்ப நாள் வரல. ஓகேவா? விஜயஸ்ரீ மாதாஜி அவங்க ஃபேமிலி எல்லாம். ஓகேவா? ஃபேமிலி அக்கா இல்லை, நீங்கள், உங்கள் கணவர், உங்கள் குடும்பம். ஓகே, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இவங்க வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க பக்தி பாதையில். இவங்க வராங்க. ஆனால் இவங்களோட பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக 1% கூட சுக்குர்த்தி இல்லை, 0. அவன் கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கே ஒன்று அறவே அவனுக்கு எந்த புண்ணிய காரியமும் எதுவுமே இல்லை, 0. ஆனால் இப்போ விஜயஸ்ரீ அம்மா என்ன பண்ணுறாங்க, பேபியை கூப்பிட்டு வராங்க. ஓகேவா? பிள்ளை கூப்பிட்டு வராங்க, இது பண்ணுறாங்க, கொஞ்சம் என்கேஜ் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் என்கேஜ் ஆகும் போது அவங்களுக்கு அந்த சுக்குர்த்தி கிடைக்கும், அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஒருத்தங்க இங்கே வரணும்னா சுக்குர்த்தினா ப்ரீவியஸ் பாயஸ் ஆக்டிவிட்டி. அந்த இந்த பிரிவுக்கு முந்தின பிரிவில் உள்ள பக்தி சம்பந்தமான ஒரு நல்ல புண்ணிய செயல் இருந்தாதான் இதுக்குள்ள வர முடியும். பக்தி புண்ணிய செயல் இல்லாம, சுக்குர்த்தி இல்லாம நம்ம இதுக்குள்ள வர முடியாது. அது வந்து ஒன்று நம்மளுக்கு டேரக்டாக கிடைச்சிருக்கலாம், நல்லா கிடைக்கணும். ஒன்று டேரக்ட் கிடைச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒன்று நமக்கு இன்டேரக்டாக கிடைச்சிருக்கலாம். அதாவது மறைமுகமாக கிடைச்சிக்கலாம், ஒன்று வந்து நேரடியாக கிடைச்சிருக்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உள்ள இருந்தால் தான் வர முடியும். அதனால தான் பெண்கள் கிட்ட என்ன சொல்லுவாங்க, எஸ்பெஷலி மாதாஜி, கர்கஷ்டா மாதாஜி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது, இதாக இருக்கும்போது, பேபி இருக்கும்போது அவங்க தான் வந்து செட் பண்ணுறாங்க. இது பிரகலாதனா வரணுமா, இல்லை இது இரண்யகசிபுவா வரணுமா, இது என் பேச்சை கேட்கணுமா, இல்லை பிற்காலத்தில் என்னை போட்டு சாவடிக்கணுமா சொல்லி அம்மா தான் முடிவு பண்ணுவா. ஓகேவா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா திதியும் கரெக்டாக பார்த்து, அதாவது பிள்ளை ஒழுங்காக வரணும்னு பேபி பிறக்க வச்சா மட்டும் பத்தாது, இந்த மாதிரி நடக்குது. ஓகேவா? கரெக்டாக திதி, கரெக்டாக இந்த பிள்ளை வந்து பிரகலாதம் போட போனான், அவன் அசுரனாக தான் வருவான். ஏன்? அதாவது திதி பார்த்தீங்கன்னா இது நல்ல பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணம் வச்சுக்கலாம், இப்போ திதி பார்க்குறோம், இந்த திதியில் பிறந்தோம்னா ஜாதகம் செம்ம அதிர்ஷ்டம் இருக்கலாம், அவன் பின்னாடி வந்து புகழ் கிடைக்கும். ஓகேவா? பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆகலாம். ஏமாந்துச்சு அந்தமாரி அவன் புகழ் பெற்று அந்தமாரி சிசேரியன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க.
தன மாதிரி இருக்கா இல்லையா மாதாஜி? உண்மையா மாதாஜி தெரியும் இதெல்லாம் இருக்கு. அப்ப இவெல்லாம் பண்ணியும் வெளியே வந்தோடனே நம்மளுக்கு கும்மா குத்துவான், அவன் பேச்ச கேட்க மாட்டான். வாய் என்ன காரணம்? அதுக்கு நீங்களாம் வந்து ஒரு சொல்லுங்க யாரும் சொல்லுங்க. அது வந்து பகவான் இயற்கையா அது அந்த டைமிங் அந்த பேபி வரல, அந்த டைமிங் இவங்க நினைச்ச டைமிங் தான் பேபி வெளியே கொண்டு வந்தாங்க. ஓகே மதே, உண்மையா வந்து ஓகே அது ஓகே தான். சொல்லுங்க. அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹரிகதை எதுவும் கேட்கல, எதுவுமே பக்தி சேவையில் ஈடுபடுறதுனால அந்த பேபியும் அதே மாதிரி தான் வந்து எஸ் கை தட்டு விடுங்க. மெயின் விஷயம் வந்து என்ன தெரியுமா? கிளாஸ் கேட்கணும். மெயின் விஷயம் ப்ரெக்னென்ட் ஆனவங்க வந்து வண்டியை தூக்கிட்டு வந்து உட்காந்து எங்கே சென்டருக்கோ எங்கே கிளாஸ் கேட்கணும். கேட்குற பழக்கம் வரணும். இல்லை நான் வீட்டில் யூடியூப்லேருந்து பார்த்துக்கிறேன். அந்த ப்ரெக்னென்டாக இருக்கிறவங்க சோம்பேறித்தனம் பட்டாங்கன்னா, அந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க அவங்க பக்தி பல்ல சோம்பேறித்தனம் பட்டாங்கன்னா, கேட்காம இருந்தாங்கன்னா, பிள்ளை வந்து அதோட குணாதிசயத்துக்கு தான் அந்த பிள்ளை வெளியே வரும். அந்த குணங்களை மாற்ற முடியாது. ஆரம்பத்தில் உங்களை அடிக்கிறதா அவன் வாங்கிக்குவான். அப்புறம் தோல்வி வந்தோடனே எனக்கு எனக்கு உரிமை இல்லையா அது இல்லையான்னு, அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து அந்த கர்ப்பம் ஆகுதுலேருந்து நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வரணும். அதுதான் அப்போதான் நம்ம குணத்தை மாற்ற முடியும். அப்போதான் அவன் பக்தி தொண்டுக்குள்ளே வருவான் அவன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம. ஓகேவா? தென் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்தி பாதை வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னா, நீங்கள் சின்ன வயசுல நீங்கள் என்ன வயிற்றுல பேபி இருக்கும் போது அது வந்து எதை சொல்லுங்க, அது எத்தனையோ மாதம் ஆனாதான் இது வந்து கபில தேவர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது காண்டத்தில் பாகவதத்தில் தன் அம்மாவுக்கு சொல்லுவார். எத்தனையோ மாதத்துலேருந்து தான் பேபி வந்து அது வந்து அது அசைய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னிலேருந்தே அம்மா வந்து பக்தி தொண்டில் வேலை ஆரம்பிச்சிடணும். பேபி முன்னுட்டான் அப்போ போய் பக்தி செய்வோம், அப்படி இல்லை. பக்தி தொண்டு வந்து அவங்க வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும், சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேபி வந்து சரியாக வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல் வந்து பார்த்துக்குங்க, பக்தர் இல்லாத தாய்மார்களுக்கு பக்தராக பசங்க பொறுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி? போன பிள்ளை உள்ள சுக்குர்த்தி அதை கொண்டு வரும். அம்மா வரமாட்டாங்க, அப்பா வரமாட்டாங்க, ஆனால் பிள்ளை பக்திக்கு வந்துடும். இது போன பிள்ளை உள்ள சுக்குர்த்தி. இந்த மாதிரி நிறைய கல்குலேஷன் இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் எதுக்கு அந்த பாயிண்ட் சொல்றேன்னா, பக்தி தொண்டு எவ்வளோ பவர்ஃபுல்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட் பக்தி செஞ்சிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டெப் செஞ்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு விடாது. புரித விஷயம் வந்துச்சு. அந்த ஒரு ஸ்டெப் பக்தி செய்வதுக்கு ஒருத்தவங்க படாது பாடு உழைப்பு போட்டு உங்களை கொண்டு வராங்களே, அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து முதல் குரு. வாங்க செய்யுங்க, பண்ணுங்க, இது செய்யுங்க. அப்ப இந்த பிரிவில் இதுக்கு முந்தின பிரிவில் ஏதாச்சும் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு வந்து முதல் குரு. அந்த பக்தி தொண்டு என்ன பவர்ஃபுல்னா, அது நம்மளை வந்து ஒரு வாட்டி வந்துட்டீங்கன்னா, இந்த மிஷினை வந்து சிஸ்டம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் பகவான் போய் சேர்ற வரைக்கும் பக்தி தொண்டு உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துட்டே இருக்கும். இந்த பிரிவில் ஒரு 5 படிக்கட்டு வந்துட்டீங்க, 100 படிக்கட்டுக்கு 5 தான் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டம் போட்டு பக்தி பாதி விட்டு மதஜி அமைதியாக ஓகே வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா 100 படிக்கட்டு இருக்கு, 100 ஸ்டெப் இருக்கு. 5 படிக்கட்டு 6 படிக்கட்டு தான் வந்திருக்கோம். அப்புறம் பேச்சை கேட்காம நம்ம பாட்டு நம்ம இசை போய் இப்போ காண போயிட்டோம். திரும்பி செத்து போன பிறகு 7லேருந்து ஆரம்பிப்போம். அடுத்து வந்து நீ பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வந்துட்டோம், ஒழுங்காக பேச்சு கேட்கல, திருப்பி ஆட்டம் போட்டோம். திருப்பி அடுத்த பிள்ளை வந்து 31 இருக்குது. இதை நீங்கள் 100 பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களை வந்து பகவான் காப்பாற்றியே இருப்பீங்க. ஏன்னா பிகாஸ் நீங்கள் பக்தி தொண்டு செஞ்சுட்டீங்க. அது திராயதோ மகதோ பயா 2வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். எந்த அளவுக்கு நம்ம பக்தி செய்யணுமோ அந்த சின்ன பக்தி கூட நம்மளை மிகப்பெரிய பயத்துல காப்பாற்றும். பகவான் பகவான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த பக்தி தொண்டில் நம்ம நல்லா வரணும்னா சாப்டர் 4 டெக்ஸ்ட் 31 நினைக்கிறேன். 31 என்னன்னு தெரியல. தத்விதி பண்ணி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் டக்குன்னு தேடி வருவோம். அது என்ன ஸ்லோகன்னு? தத்விதி பண்ணி பார்த்தீங்கன்னா 34. வெரி குட். அவட ஸ்பீடாக இருக்காங்க. வெரி குட்லாம். ஓகே, எல்லாம் சொல்லுங்க. தத்விதி பிரணிபாதேனா பரிப்ரஷ்னேனா சேவையா உபகந்திதே ஞானம் ஞானினா
தத்துவ தரிசனா. இது பாருங்க 3 ஸ்டெப் வந்து பக்தியில வந்து உருப்படியா வரணும், நல்லா வரணும், கரெக்டா வரணும், நல்லா வந்து பகவான் ஒத்துக்கணும்னா இந்த 3 ஸ்டெப் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 அது வந்து என்னன்னா தத்விதி பிரணிபாத்தினா. பிரணிபாத்தினா என்ன அர்த்தம்னா பிரணிபாத்தினா ஆன்மீக குருவை அணுகி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குருவை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? தீட்சை எடுக்கிறோமோ இல்லையோ முதல் ஒரு குருவோட பேச்சை கேட்கணும். ஒரு ஆச்சாரியர் வராங்கன்னா அவங்களோட பேச்சை கேட்கணும். அப்போ அவங்ககிட்ட நம்ம முடிஞ்சு சொல்லி நம்ம வந்து தீட்சை எடுக்க முயற்சி பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பரிப்பிரஷ்னேனா. வந்து பிரணி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பரிப்பிரஷ்னேனா. பரிப்பிரஷ்னை என்னன்னா அடக்கமாக கேள்வி கேட்கணும், ஹம்பலாக இருக்கணும். பக்தி பாதையில் ஹம்பலாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஞானங்கள் உள்ள வரும். நம்பர் 3 அதாவது படிப்பது சேவையான வந்து என்னன்னா சேவைகள் செய்யுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு கிட்ட ஆன்மீக பகவான் கிட்ட ஆன்மீக குரு கிட்ட சரண்டர் பண்ணுறது. அதை பண்ணி பார்த்தீங்கன்னா சரணாகதி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரணாகதி இல்லாமல் பக்தி பாதை தொடங்காது. ஓகேவா? முதல் சொன்ன பார்த்தீங்களா, முதல் உள்ளுக்குள்ள வரணும், பலன் எதிர்பார்க்குறது. ஓகே, அது வந்து என்ன பக்தி? இப்போ வாங்க கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே நடக்கும், உடம்பு எல்லாம் சரியா போயிடலாம். ஓகே, அது பக்தி தான். ஆனால் அது என்ன பக்தி? அது என்ன பக்தி? அதே மாதிரி கர்ம மிஸ்ர பக்தி. என்ன பக்தி? கர்ம மிஸ்ர பக்தி. கர்மம் என்ன? பலனை இருக்கு, அதுவும் பக்தியில பலனை எதிர்பார்த்து வருது. கர்ம மிஸ்ர அது தவறு இல்லை. பட் அதெல்லாம் அது வந்து பியோர் பக்தி கிடையாது, சுத்த பக்தி கிடையாது, கர்ம மிஸ்ர பக்தி. ஆனா இங்க சொல்ற சரணாகதி வந்து என்னன்னா சுத்த பக்தி. நம்ம சுத்த பக்தி தான் நமக்கு முதல் முக்கியம். கர்ம மிஸ்ர பக்தியில நம்ம உள்ள வரோம், ஓகே. ஆனா அதை தாண்டி நம்ம சுத்த பக்தி போகணும். சுத்த பக்தி போனா முதல் வேலை என்னது? முதல் வேலை என்னது? சேவை. ஓகே, முதல் வந்து சரணாகதி அடையணும், சரண்டர் அடையணும். எப்போ ஒருத்தவங்க வந்து ஒன்னொருத்தவங்க மேல சரணடைவாங்க? ஒரு பொண்ணு இல்லை, ஒரு வைஃப், ஒரு பெண்மணி, ஒரு விமன் ஒரு ஆம்பளால வந்து கல்யாணம் பண்ண போறாங்க. என்ன இதுல நம்ம எதை வச்சு கல்யாணம் பண்ண போறாங்க? அன்பா? அன்பா? அன்புலாம் ஓகேதா? அன்புலாம் அது வருதா வரலையான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் இதுல என்னது? நம்பிக்கை. இவன் நம்மளை காப்பாற்றுவான், கரெக்டா இல்லையா? இவன் நம்மளை காப்பாற்றுவாங்க, இவ்வளோ கடைசி கைவிட மாட்டாங்க அப்படின்னு நம்பி தான் தலை கட்டுறாங்க. இது வந்து நம்மளுக்கு காப்பாதும் சொல்லி சந்தேகத்தை கல்யாணம் பண்ணுவாங்களா? சந்தேகத்தில் ஒரு 2-3 கேஸ் இருக்கலாம், அது வேற கேஸு. ராதா கோபால் ஜூக்கி கௌரங்க மகாபுருக்கு இருக்குல்ல. அது என்னது எங்க சொன்னேன்? சரணாகதி, நம்பிக்கை. இல்ல என்ன உதாரணம் சொல்லும்போது கல்யாணம். அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க கல்யாணம் பண்றாங்க. நம்பிக்கை இல்லாம யாரும் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து பகவான் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். பகவான் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சரணாகதி அடைய முடியும். நம்பிக்கை இல்லாம சரணாகதி அடைய முடியாது. அந்த நம்பிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பக்தி. இந்த சரணாகதி அடைஞ்சதான் பகவான் நம்மளை வந்து கம்ப்ளீட் நம்மளை வந்து காப்பாற்றுவார். ஓகேவா? அந்த நம்பிக்கையும் ஒரு சரணாகதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் கதை சொல்லி. ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு குட்டி கதை. ஓகேவா? ஸ்ரீ பகவான் ஸ்ரீ ஜெகநாத பாலதேவி சுபத்ரா மகாராணியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஸ் செயலர். செயலர்னா வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வேலை செய்வாங்க. ஓகேவா? கப்பல் வேலை செய்வாங்க, மாலுமின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, செயலர் சொல்லுவாங்க. அப்போ கப்பல் வேலை செய்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? கப்பல் பெரிய கப்பல், மிகப்பெரிய டைட்டானிக்னு வச்சுக்கலேன். உதாரணம் போட்டு நம்ம ஆராயப்படுது. ஓகேவா? ஒரு டைட்டானிக் மாதிரி பெரிய கப்பை. அப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க? நிறைய ஜாமான் இது கார்கோ கப்பை. பொருள்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு ஷிப்பில் என்ன பண்ணுறாங்க? அங்கேயிருந்து வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த கேப்டன் வந்து யாருன்னா கேப்டன் பீட்டோ, வெள்ளக்காரர், பிரான்ஸ்காரர் அவர். ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு? அங்கேயிருந்து இந்தியாவுக்கு வராரு. என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டு சைடு வந்து பாண்டிச்சேரி இடம் இருக்குது. எப்படிங்களா? பாண்டிச்சேரி. அவங்க வெள்ளக்காரங்க வந்து அதிகமாக அங்கே வந்து குடிப்பந்த. நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்க இந்தியாவில் அந்த அங்கே அந்த பில்டிங்கை பற்றி வெள்ளக்கார கட்டின மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். போயிருக்கீங்களா பிரபு? ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரிக்கு என்ன பண்ணுறாங்க? வெள்ளக்காரங்க அதிகமாக அங்கே தான் இருந்தாங்க. ஃப்ரான்ஸ்லாம் அங்கே தான் நிறைய இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து அங்கே வந்து ஒரு சர்ச் பெல்லு, வெரி
விலை கூடியான வெறும் வந்து மதிக்கத்தக்க வெறும் வந்து பயங்கரமான ஒரு பெல்லை வந்து அவங்க எடுத்து வராங்க. எதுக்காக? இங்கே வந்து இங்கே சேர்ச்சுக்கு இது பண்ணி இங்கே வைக்கலாம். அது வந்து ஒரு ஆக்ஸ்பீசி அவங்களோட நம்பிக்கை இந்த பெல்லு. அப்போ அந்த பெல்லை வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் கப்பையில் எடுத்து வராங்க. நிறைய ஜாம் எடுத்து வரும், அந்த பெல்லு முக்கியம் எடுத்து வராங்க. அந்த பெல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசு, ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு அளவுக்கு இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ அந்த பெல்லை வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரான்ஸ் வந்து மிகப்பெரிய கடலில் கடந்து வராங்க. அப்புறம் கேப்டன் பீட்டோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அப்புறம் என்ன ஆல்சோ அதை அந்த இது வேலை செய்கிறவங்க சைடில் எல்லாம் இருக்காங்க, இந்தியன்ஸும் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து எல்லாம் க்ராஸ் பண்ணி தென் வந்து இந்தியன் ஓஷனுக்கு வந்துட்டாங்க. அவர் ஜெகநாதபுரிக்கு போயிருக்கீங்களா? போய் தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடல் வந்து இந்தியன் ஓஷன் பெருசாக இருக்கும், அலைகள்லாம் பெருசாக வரும். அப்போ அது கிட்டத்தட்ட இந்தியன் ஓஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பெரிய பெரிய அந்த அலைகள் வருது, பெரிய புதுசாக வருது. இப்போ கப்பை பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி இறங்கி இப்படி வரும், ரொம்ப இது கண்ட்ரோல் பண்ண முடியாது, கப்பை வந்து ஆபத்தில் ஆக போகுது அப்படி சொல்கிறாங்க. அப்போ சொல்ல கேப்டன் பீத்தோ அப்படி சொல்கிறாங்க, கேப்டன் பீத்தோ இந்த மாதிரி வந்து கப்பை இதாக ஆகுது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பண்ண கப்பையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொருட்களாக தூக்கி கடலை போட்டுருங்க சொல்கிறது, எல்லாரும் தூக்கி கடலை போடுறாங்க. ஆனால் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கப்பை வந்து அந்த அந்த வெயிட்டை குறைக்கணும், அப்போ பண்ணுறாங்க முடியல. அப்பயும் அலைகள் பெருசாக வருது. ஆனால் அதோட சேர்த்து தூரத்தில் பார்க்குறாங்க சூப்பர் சைக்ளோன், பெரிய அந்த 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 சூறாவளி மாதிரி காற்று வந்து புதுசாக வந்து அடிச்சு வருது. அப்போ வந்து அவங்க வந்து இது என்ன பண்ணுறது தெரியலையே சொல்லிட்டு முடிக்கிறாங்க. என்ன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலாம் அவங்க நடந்துருக்க டைமில் என்ன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த வெஹிக்கிள் இருக்குல்ல, திமிங்கிலம், அப்போ அதெல்லாம் வந்து நிறைய வந்து சுற்றி வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்லாக பிகாஸ் வந்து இந்தியன் ஓஷன்லாம் நிறைய இருக்கும் அதில். அப்போ வந்து நிறைய வந்து அந்த பெரிய திமிங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களால என்ன பண்ணுறது தெரியல. அப்போ வந்து கேப்டன் பீத்தோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன பண்ண தெரியல, அவர் வந்து ரொம்ப வந்து தடுமாற்றத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்தியன் ஓஷனுக்குள்ளே வந்துட்டாங்க, ஓகேவா, ஈஸ்ட் சைடு, ஓகேவா, ஈஸ்ட் சைடு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு இந்தியன் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கவுங்க எல்லாரும் தனிப்பட்ட முறையில் அவங்க ப்ரே பண்ணுவாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரே பண்ணுறாரு. இதெல்லாம் மனசு வந்து தடிப்போம். ஏன்னா வந்து நம்ம கதை கேட்குறோம், உட்காந்து நல்லா கேட்குறோம். ஆனால் இப்போ வந்து ஹெல்த் குயிக் ஆன்சர் எப்படி கதை கேட்குமா, எல்லாம் எங்கே இருப்பெல்லாம் எல்லாம் வெளியில இருக்கும். அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஆடுது, எல்லாம் ஆடுது பண்ணுது, என்ன பண்ணுது இல்லை, ஜீரோ, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு கொண்டாங்க. அப்போ அங்கே ஒரு இந்தியன் இருக்காரு, ஒரு இந்தியன் இருக்காரு. அந்த இந்தியன் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஏதோ வச்சு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து என்ன இவ்வளோ டென்ஷன் என்னையா பண்ணியிருக்கேன்னு கேட்கும் போது அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபோட்டோ சொல்கிறதுல ஒரு சின்ன ஒரு 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 விக்கிரகம் மாதிரி, ஒரு சின்ன செல்ல மாதிரி அதை வச்சு அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, பகவானை காப்பாத்துங்க. அது யார் அது? ஸ்ரீ ஜெகநாத் பாலகி சுபத்ரா, ஒரு சின்னது. அவரு அப்ப சொல்றாரு, இந்த நேரம் நம்மளுக்கு எப்படி கடவுள் காப்பாற்ற போறாரு, கிட்டத்தட்ட ஒன்று சாவு இல்லை பொழைச்சி வந்தா ஏதோ கொஞ்சம் வாழலாம். ஏன்னா கப்பை கவிச்சா எது நீந்தி போய் கரை சேர்ந்தா ஓகே. ஏன்னா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை அந்த டயமீட்டருக்கு கரை இல்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கிறது இந்தியா தான் இருக்கு. அப்போ சொல்றாரு அந்த டிபோட்டி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா கேப்டன் பீத்தோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் இருக்கு, கண்டிப்பாக பகவான் காப்பாற்றுவானு. நீ இருக்கிற டென்ஷன் நீ கதை விட்டு இருக்காது, நம்ம என்ன பிரச்சனை இருக்கு, நீ கடவுள் காப்பாற்றுவேன், எவ்வளோ கடவுள் எல்லாம் கூப்பிட்றாங்க, இது என்ன டென்ஷன் ஆகிட்டா, ஃபுல் டென்ஷன் ஆகிட்டாரு. அப்புறம் என்ன ஆகுது, சரி அப்புறம் சொல்லிட்டு போவோம். அவனும் அவரு விடாமல் கூப்பிட்டுருக்காரு, கிட்டத்தட்ட 1 hour 2 hour போகுது. அப்போ திரும்பி வராது, இன்னும் கூப்பிட்டுருக்கான். நான் சரி கூப்பிட்டு எதாவது நடக்குறேன்னு தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கறேன்னா அப்போ பார்க்குற திருப்பி கொஞ்சம் வராது. அவர்கிட்ட சொல்கிறார் இந்தியன் கிட்ட, சரி நீ கூம்புறல, ஒரு வேளை இந்த கப்பை வந்து கடந்து போயிடுச்சுன்னா ஓகேவா நம்ம போயிட்டோம்னா பாண்டிச்சேரி போயிட்டு இந்தியாவுக்கு சவுத்துக்கு போயிட்டோம்னா, நான் வந்து சவுத்துக்கு போகாமல் இந்த இந்தியன் ஓஷன் கடந்தோன்னே இந்த பெல்லை, இந்த சேர்ச்சிக்கு கொண்டு வந்து பெல்லை இதை வந்து இங்கே நீ சொன்ன டெம்பிள் நானே எனக்கு கொடுக்குறேன்டா, நீ போ, நீ பிரார்த்தனை பண்ணி என்ன எனக்கு பார்த்துக்கலாம், நீ செய்யப்பான்னு சொல்லிட்டு விட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, ஜெகநாத் தான் நீங்கள் கொடுக்காம போங்க, அவருக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு பகவான் இருக்கிறா, ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் பிரார்த்தனை பண்ணுறாரு. தென் அதே போல் அந்த ஓஷன் ஆனிச்சு, திமிங்களெல்லாம் காண போயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் சூப்பர் சைக்கிள் வந்து அப்படியே காண போயிடுச்சு, கப்பி ஸ்மூத்தாக வந்துடுச்சு. வீட்டோ கேப்டன் வீட்டோக்கு வந்து இட்ஸ் அ வெரி ஷாக். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அவரு, நீ பரவாயில்லையா, நீ பண்ண பார்த்து நல்லா வேலை செஞ்சிருக்கு, ஓகே தானே. அப்போ எங்கே வந்து என்ன டெம்பிள்னு அப்போ தான் அவங்க வந்து வராங்க, அந்த இந்தியன் ஓஷன் நிப்பாட்டு வராங்க, ப்ளூ டெம்பிளை பார்க்குறாரு. சரி அப்புறம் பண்ணாங்க, கிட்டத்தட்ட வந்து 100 பேர் அந்த பெல்லை வந்து தூக்கிட்டு வராங்க. அங்கேயும் தூக்கிட்டு வந்து அது வந்து அந்த பூஜாரி பாண்டா கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த பெல்லை வந்து டெம்பிளுக்குள்ளே மாட்டிருப்பாங்க பெல்லு. எங்கன்னா இப்போ உடுக்க பார்த்து எத்தனை பார்த்து இல்லை கணிச்சு பார்க்க தானே கணிச்சேன்
டெம்பிளுக்குள்ள ஒரு பெல்லு மாற்றிப்பாங்க. ஏன்னா ஃபோட்டோ இருக்காது, நீ தேடினா கிடைக்காது, வேற ஒரு பெல்லு கேட்பாங்க. ஏன்னா ஜெகநாத் ரோட் இதுக்குள்ளே ஃபோன் எடுத்து போக முடியாது. ஏன்னா டெம்பிளுக்குள்ள ஒரு பெல்லு இருக்கும். அந்த பெல்லு வந்து கேப்டன் பீட்டோ, பிரான்ஸ் கேப்டன், அவர் கொடுத்த இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இதுக்கு இது என்ன காரணம்? இது 2 விஷயம் இருக்கு. என்னது? தனவந்ததி யாரோ நம்பிக்கை. அது ஓகே. உடனே இல்ல பகவானுக்கு பெல்ல எப்படி வேணும் எடுத்து வந்துச்சு. அந்த பெல்லுக்காக அவரு ட்ராமா பண்ணல. என்னது இது? நம்பிக்கை. உடனே நம்பிக்கை மட்டும் இல்ல, அந்த நம்பிக்கை எப்ப வேணாலும் உடஞ்சி தூள் தூளா போலாம். நாளைக்கு பகவான் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு, என்ன ஆகும்? நாளைக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு, பெரிய பிரச்சனை, உங்களால சமாளிக்க முடியல, தற்கொலை பண்ணிக்கலாம் ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. ஐயோ என்னடா உலகமே உங்களுக்கு இருந்து போயிடுச்சு, என்ன பண்ணணும்? தூக்கி போட்டுருவோம், பகவான் மறந்துடுவோம். எனக்கு யுதிஷ்டர் மகாராஜே வந்து பார்த்தீங்கன்னா சூது ஆடுறதுக்கு அந்த மகாபாரத்துல இது துரியோதனை வந்து என்ன பண்ணாரு? கிடைச்சா எல்லாம் கேம்ல உட்காந்துட்டாங்க, எல்லாம் கேம்ல உட்காந்துட்டா கடைசி துரியோதனை என்ன பண்ணாரு? எனக்கு பதில் யார் ஆடுவா? சகுனி ஆடுவாருன்னு சிக்காவை கட்ட மூவ் பண்ணிட்டாரு. ஆனா யுதிஷ்டர் எனக்கு பதில் கிருஷ்ணர் சொல்லிக்கலாமா சொல்லக்கூடாதா? சொல்லிக்கலாமா சொல்லக்கூடாதா? வந்து சொல்லிருக்கணும். ஆனா அவர் சொல்லல. பிகாஸ் மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் வெரி டேஞ்சரஸ். கொஞ்ச நேரம் தர்மன் யுதிஷ்டர் தர்மன் என்ன பண்ணாரு? கொஞ்ச நேரத்துல மாயா, கொஞ்ச நேரத்துல மைண்ட் நான் விளாண்டு பாக்குறேன்னு ஏன் பஸ்கரம் வருவோம். அவரு பாருங்க சகுனி அழகா உள்ள எழுதிட்டாரு. யாரும் விளாடலாம மேட்ச் வந்து உனக்கு இருக்குதான், எனக்கு பதிலாக விளாட்றானு. ஆனா அங்க கிருஷ்ணன் விளாண்டுக்கணும். பிகாஸ் அங்க என்னாச்சு? அவர் வந்து பகவான் மறந்துட்டாரு. பிகாஸ் மாயா, பிகாஸ் ஃபுல் சரண்டர் இல்லை, அவர் வந்து மாட்டிட்டாரு. அவர் ஃபுல்லா அவங்க காலத்துல மாட்டிட்டாரு. அதனாலதான் இந்த பரீட்சை எப்போ நம்மளுக்கு வந்து பரீட்சை நடக்குதோ, அதாவது நம்மளுக்கு எல்லாமே இருட்டாயிரும், ஸ்டீல் நம்ம வந்து பகவானை நம்பணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருட விருதா, அன்ஃபிளிச்சிங் ஃபேத், அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுக்கு இன்னொரு பேர் வந்து இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐகாந்திக பக்தி, சிங்கிள் பாயிண்ட் பக்தி. என்னை கண்டிப்பா பகவான் காப்பாற்றுவார். அது வந்து அங்க வந்து நிற்கும். அது உலகமே இருட்டானாலும் எல்லாமே வந்து நம்ம எல்லாரும் இருந்தாலும் நம்மளை வந்து கண்டிப்பா வந்து பகவான் காப்பாற்றுவார். அந்த ஒரு நம்பிக்கை வந்து சும்மா வாயில வட சொல்றவங்க வராது. விஜயஸ்ரீ மாதாஜி என்னை பாருங்க, எப்போ வராது? விஜயஸ்ரீ மேடம் எல்லாம் சொல்றேன், எப்போ வராது? எப்போ நம்பிக்கை வரும்? மனசு சுத்தமாகணும். மனசு சாக்கடை மேலே எப்படி நம்பிக்கை வரும்? அது மனசு சுத்தமாகணும் என்ன பண்ணணும்? மனசு சுத்தமாகணும்னா என்ன பண்ணணும்? சாண்டிங் பண்ணணும், பக்தி சேவை பண்ணணும், அண்ட் சிரவணம், கீர்த்தனம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவை அண்ட் ஸ்மரணம். ஓகே, 3 விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் யசோஸ்வரர் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து பக்தி தொண்டை பற்றி உள்ளுக்குள்ளே பேச தெரியுமா? பக்தி தொண்டு எப்படி அதோட ஸ்ட்ராங் என்னது அதுபடி தான் நான் பேசுகிறேன். பக்தி தொண்டுக்குள்ளே போல சாதன பக்தி, வைதிக பக்தி, ராகநோக பக்தி, ராகாத்மிக பக்தினா என்னது, பிரேம பக்தினா என்னது, அப்புறம் அந்த பிரேம பக்திக்குள்ள ராகா, மானா, ஸ்னேகா, அப்புறம் பாவா, அனுபாவா, மகாபாவா, மதனாக்கிய மகாபாவா, அப்புறம் முதனாக்கிய மகாபாவா. இதெல்லாம் இந்த பக்திக்குள்ள நான் உள்ள போல, இதை பத்தி நான் பேசல. பக்தியோடைய பவர் என்னது அது மட்டும் தான் பேசியிருக்கு நம்ம. பக்தி வந்து அது உள்ளுக்குள்ள அது என்னென்ன பண்ணும் அதெல்லாம் வேற இருக்கு. ஆனா பக்தி தொண்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கானது. நீங்க பக்திக்குள்ள வந்து பகவானை நம்பினீங்கன்னா, ஃபுல்லா நம்பணும்னா கண்டிப்பா பகவான் ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. இல்லைன்னா நம்மளை வந்து நம்ம அவரை நம்புற வரைக்கும் பரிசை கொடுத்துட்டே இருப்பாரு. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல நீங்க நல்லா கவனிச்சிங்க. இதே போல ஒரு ஜெகநாதர் கோயிலில் ஒரு லீலை நடக்கும். அதாவது ஒரு கட்டையண்டையில் ஒரு சாதாரண ஒரு கொக்கோனட் விற்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அந்த இளநீலாம் விற்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கீழ் ஜாதியில் உள்ளவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாதருக்கு நான் கொக்கோனட் எடுத்திருக்கேன், வந்து இளநீ எடுத்திருக்கேன், பூஜாரி நீ எடுத்துக்கங்க கொடுங்க. ஏய் நீ எடுத்துருந்தா நான் கொடுக்கணும்ப்பா அங்கே போன சொல்லிட்டு வண்டிட்டாரு. அப்போ என்ன ஜெகநாதா நான் எடுத்து இந்த இந்த தேங்காய் வந்து இந்த இளநீங்க வந்து நீ எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு அவனோட இங்கே போயிரு எங்க வந்து 2 இது பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுக்கு டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருந்துச்சு. அப்போ பகவான் கதையை பாருங்க, இந்த கதையை கேளுங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் மந்திரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணுறாரு, அவர் வந்து தேங்காய் சீவினாரு, ஒரு இளநீர் சீவினாரு. இளநீர் சீவி ஜெகநாதா உனக்காக எடுத்துக்கணும்
காணா போச்சு, 2 காணா போச்சு, 3 காணா போச்சு, 41 இளநி, ஐ திங்க் 41 சம்திங்களா, 41 கிட்ட 41-40 கிட்ட பிளஸ்ல அத்தனை இளநி காணா போச்சு. அங்கே வந்து ஜெகநாதருக்கு வந்து தெரிய சொல்லலாம், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இளநி கூடு எல்லாம் ஃபுல்லாக அங்கங்கே. அப்புறம் அந்த இளநி கூட சீவுனா வெளியே வருமே, அதெல்லாம் வந்து சாப்பிட்டா வாயிலாம் இழுப்பிக்குமே, பேபிங்க சாப்பிட்டா அது மாதிரி அங்கங்கே இழுப்பிடாங்க. பகவான் ஜாலியாக இருக்கிறாரு அங்கே. அப்போ பார்த்தோன்னா அவங்க தலை கழிச்சிட்டாங்க. ஐயோ அந்த கீழே இருக்கு, அவன் பண்ணது ஆஃபரிங் போல, டேப்பா ஏதோ பியூர் டிவோட்டிடா சாமி வா கூட உள்ள கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. என்ன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வந்து உள்ளே போக முடியாது, முஸ்லீம் உள்ளே போக முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் அவர் வந்து சச்ச பியோர் டிவோட்டி, தூய்மை பக்தர். ஆனால் அவர் உள்ள போக முடியாது. அதனால சே கிருஷ்ணா சே ஜெகநாத் 3 வரும் என்ன இருக்கும், சே கௌரா சே கிருஷ்ணா சே ஜெகநாத், சே கௌரா சே ஜெகநாத் சே கிருஷ்ணா. மகாபிரபு ஜெகநாதர் கிருஷ்ணர் 3 பேருமே ஒரே ஆள் தான். ஓகேவா? ஜெகநாதனா கிருஷ்ணர் அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. அதே ஜெகநாதனா மகாபிரபு வெளியே நடமாடுறாரு. அன்னாடிக்கும் காலையில் பசியார பிரேக்ஃபாஸ்ட்டு மகாபிரபு வந்து எடுத்து அன்னாடிக்கும் வருவார். ஹரிதாஸ் தாக்கூருக்கு வீட்டுக்கு வருவார். ஹரிதாசாவும் சாப்பிடுங்க கடவுள் எடுத்துருந்தாரு. அதாவது கடவுளை பார்க்கறதுக்கு கோயிலுக்குள்ள விடலன்னா கடவுள் போல இருந்து பார்ப்பாரு. அப்பாடா அடுத்த வாரத்தில் கிளாஸ் கட்டு. ஏன்னா எது சொல்ல தெளிவாக சொல்லணும். என்ன சொன்னீங்க பிரபு? அப்புறம் இனிமேல் நான் ஆன்லைன்ல கேட்டுக்கிறேன் பிரபுனே. அதாவது நம்ம வந்து பக்தி தொண்டை சின்சியராக பண்ணோமே ஆனால் பகவான் கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. இல்லைன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் ரூகி இல்லை, எந்த இழப்பும் இல்லை. ஆனால் சின்சியராக வர வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணுவார். சின்சியராக வராத வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் செஞ்ச பக்தி வேஸ்ட் ஆகாது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பக்தி தொண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க, இதில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரு ஸ்லோகம் நான் வந்து இன்னைக்கு கோட் பண்ணலாம் எடுத்துங்க. ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. இது வந்து முகுந்தமாலா சோஸ்திரம். ஓகே, முகுந்தமாலா சோஸ்திரம் 31. ஓகேவா? சோஸ்திரம் சேச்சியில் போடுவோம், அந்த சோஸ்திரம் இல்லை பிரபு, இது சோஸ்திரம். ஓகேவா? சத்ரு சேடைகா மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்ய சம்பூஜ மந்திரம் சம்சார சேடா மந்திரம் சமுச்சிதா தமசா சங்கா நிர்யானா மந்திரம் சர்வை ஐஸ்வரிக்கா மந்திரம் வியாசான பூஜாகா சந்தஸ்தா சந்திராண மந்திரம் ஜீவே ஸ்ரீ கிருஷ்ணா மந்திரம் ஜப ஜப ஸ்தாஸ்தம் ஜன்மஸ்வால்யா மந்திரம். எஸ், இத்தனை மந்திரம். என்னன்னா ஓ என்னோட ஓ மை டங், ஓ என்னுடைய நாக்கே. யார்கிட்ட சொல்றாரு? இது நம்ம நாக்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. இதை தவிர்த்து சினிமா பாட்டு வேற விஷயங்களை வந்து சான் பண்ணாத. தொடர்ந்து பகவான் நாமத்தை இந்த நாக்கு சொல்லிக்கிட்டே இரு, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணே சொல்றாரு. அடுத்து இந்த நாமத்தை வந்து நம்ம தொடர்ந்து சொன்னா டிஸ்ட்ராய் ஆல் தி எனிமி, நம்மளுடைய எதிரிகள் எல்லாமே வந்து காணா போயிடுவாங்க. அடுத்து இந்த நாமத்தை சொன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உபநிஷங்களும் படிச்ச பலன் கிடைக்கும். அடுத்து இந்த நாமத்தை சொன்னா இந்த சம்சார உலகத்திலேருந்து மாட்டி இருக்க நம்ம வெளியாக முடியும். இந்த நாமத்தை சொன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அறியாமை, இக்னோரன்ஸ் எல்லாம் வந்து வெளியாகும். இந்த நாமத்தை சொன்னா நம்மளுக்கு எல்லா வகையான ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நாமத்தை சொன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு வந்து பாம்பு விஷம் மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம காத்துருக்கு கொத்துறதுக்கு. அங்கே பாம்பு விஷம் சொல்லியிருக்காங்க, பாம்பு விஷமே நம்மளுக்கு கொத்துறது காத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம எல்லா பாம்பு விஷங்களும் நம்ம விட்டு போயிடும். இந்த மந்திரத்தை சொன்னா நம்மளுடைய லைஃப் அப்போதான் சக்சஸ்ஃபுல் ஆகும். அந்த மந்திரம் என்ன மந்திரம்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் டெய்லி சாண்ட் பண்ணணும். தென் அப்பதான் லைஃப் வில் பி சக்சஸ்ஃபுல். இல்லைன்னா லைஃப் வந்து இஸ் மிசரபிள், மிகப்பெரிய துன்பகரமாக மாறிடும். ஓகே, இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, ஏன்னா அடுத்து நம்ம தாமோதரம் பாடணும், கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன். சீக்கிரமெல்லாம் கட்ட மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன். அந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இன்னும் நிறையா இருக்கு. இன்னும் ஒரு போயிருக்கலாம். இப்போ நான் கொடுத்தது ஜஸ்ட் ஒரு அறிமுகம் மட்டும்தான். ஆக்சுவலி ஒன்றும் ஒரு கிளாஸ்க்குள்ள பெரிய பெரிய பாயிண்ட் போல. புரியுதா வந்துச்சு? இதே வழி வந்து முக்கியவா இன்னைக்கு நம்ம பவர் ஆஃப் த பக்தி, பக்தியோட பவர் என்ன மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? நம்பிக்கை வச்சீங்கன்னா பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை சாதாரண பலூன்ல ஊசி போட்டு வச்சிருமே அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓகே, அவர் நம்பிக்கை இருந்தால் பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவார். இந்த பக்தியை வந்துட்டா நம்ம எந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட தேவையில்ல. எதுவுமே நம்ம வந்து நம்ம அது செய்யணும் அவசியம் இல்லை. பக்தி பண்ணிங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைச்சிடும் ஒரு பேக்கேஜில். ஓகே, हरे कृष्णा जय श्री भगवद गीता की जय श्री गौरंग महाप्रभु की राधा गोपाल जी की गौर ब्रह्मानंदे हरि हरि बोल. ओके, இது கேள்விகள் சொல்லுங்க. கேள்வி தாராளமாக டைம் இருக்கணும்.